தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தேமுதிகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. தேமுதிகவுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தேமுதிக விஜயகாந்த் உயிரோடு இருக்கும் வரை அறிவாலயத்தின் பக்கம் எட்டி பார்க்கவில்லை. திமுகவிடம் தன்னுடைய கட்சியை கொண்டு போய் சேர்க்கவில்லை. திமுக கூட்டணியில் இணையவில்லை. திமுகவை தலைமையை ஏற்கவும் இல்லை. இந்த சூழ்நிலையில் பிரேமலதா தேமுதிகவின் பொதுச் செயலாளரான பிறகு தேமுதிகவை விஜயகாந்தை ஏலம் விட்டார். தற்பொழுது திமுக கூட்டணியில் தன்னை இணைத்து கொண்டார். அவருக்கு சீட்டை விட நோட்டு தான் அதிகம் தேவை என்று கூறப்படுகிறது. ஆகவே நோட்டுக்கு ஆசைப்பட்டு தேமுதிகவை திமுகவிடம் கொண்டு போய் சேர்த்தார். தற்பொழுது தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகள் என்று பேசப்பட்டன. 12 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை கொடுத்தார். ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 தொகுதிகளுக்கு மட்டும் டிக்கெடித்ததாக கூறப்படுகிறது. அதாவது விருத்தாச்சலம் மற்றும் ரிஷிவந்தியம் 2 தொகுதிகள் விஜயகாந்த் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகள். அந்த 2 தொகுதிகள் மட்டும் தேமுதிகவுக்கு ஒதுக்க மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். விருத்தாச்சலத்தில் பிரேமலதாவும் ரிஷிவந்தியத்தில் விஜய் பிரபாகரனும் போட்டியிடுவார்கள் என்று கூறப்படுகிறது. ராஜ்யசபா எம்பி பதவியில் சுதீஷ் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. தேமுதிகவுக்கு 2 தொகுதிகள் மட்டும்தான் வழங்கப்படும் என்று திமுக தரப்பில் கூறப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தேமுதிக தொண்டர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. குறைந்தது ஒரு 8 தொகுதிகளிலாவது தேமுதிக போட்டியிடும் என்று கனவு கண்டார்கள். ஆனால் 2 தொகுதிகள் மட்டும் திமுக தரப்பிலிருந்து வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. அந்த 2 தொகுதிகளிலும் விஜயகாந்த் குடும்பத்தினர் மட்டும்தான் போட்டியிடுவார்கள். தேமுதிக தொண்டர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்படாது என்று கூறப்படுகிறது.